முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாருக்குமே தெரிஞ்சது, நீங்க பைபிள் எடுக்காமலே சொல்லிட்டீங்க. சோதரர் கருத்து நல்லவர். அப்போ இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு. இதை பற்றி நிறைய பிரசங்கங்களை நம்ம கேட்டிருக்கோம், நிறைய செய்திகள் பாஸ்டர்னு சொல்லி பேசியிருப்பாங்க. நமக்கே தெரியும், முதல்ல எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், இந்த உலகத்துக்குரியவைகளை தேடக்கூடாது என்று. அதே அதிகாரத்துல மேல எங்க அவர் இந்த வசனத்தை சொல்வதற்கு முன்பாக சில காரியங்களை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க உணவுக்காக, அதாவது எதை உண்போம் என்று நீங்க கவலைப்பட வேண்டாம். சொல்லிட்டு சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளையும் பரமபிதா போஷிக்கிறார். அடுத்து சொல்றாரு, உடைக்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நம்ம இந்த உலகத்துல என்ன தேவை? உணவு, உறைவிடம், இதுதானே நமக்கு முக்கியமானது. இப்போ உடைக்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் என்ன பண்றது இல்ல, உழைக்கிறதும் இல்லை, நொறுக்கிறதும் இல்லை. சோதரம் என்றாலும் சாலமோன் முதலாய் அந்த புஷ்பங்களை போல உடுத்தலையாம், அவ்வளவு சிறப்பாக பரமபிதா அவைகளை உடுத்து வைக்கிறார். இப்படி சொல்லிட்டு அப்போ இவைகளுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணணும்? முதலாவது இப்போ மேல என்ன சொல்றாரு? நீங்க உலகத்திற்காக, உலக பொருட்களுக்காக கவலைப்பட வேண்டாம். அதே அதிகாரத்துல கடைசி வசனத்துல அவர் சொல்லுகிறாரு, நாளைய தினம் நம்முடையவைகளுக்காக கவலைப்படும். அதனால அதாவது நாம சாப்பாட்டுக்காக கவலைப்படுறோமா? சாப்பாடு நமக்காக கவலைப்படுதான். நாளைய தினத்தை என்ன எப்படி கழிப்போம் ஆண்டவரே, சாப்பாடு இல்ல, என்ன ட்ரெஸ்ஸை போடுவோன்னு நம்ம கவலைப்பட்டா, ஆண்டவர் சொல்றாரு நாளைய தினம் நமக்காக கவலைப்படும். ஐயோ, இப்படி ஒருத்தன் வாரானே, இப்படி ஒரு சகோதரி நாளைய தினத்துக்குள்ள வாராங்களே, கடவுள் இவர்களுக்கு ஒரு நாள் கூட கூட்டி கொடுத்திருக்காரு, இப்ப இவர்களுக்கு சாப்பாடுக்கு என்னத்தை நாம கொடுக்கணும், என்ன உடையை கொடுக்கணும், அந்த நாளைய தினம் நமக்காக கவலைப்படுதான். ஆமென். அப்போ நாளைய தினம் நமக்காக கவலைப்படுது. மேல இருந்து நீங்க உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்பட வேண்டாம். இதுக்கு நடுவில் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ இவைகள் எல்லாம் உங்களுக்கு, எவைகள் எல்லாம் மேல சொல்லப்பட்டவைகள், இன்னும் அதிகமானவைகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம எதற்காக தேடணும்? இவைகளுக்காக மட்டும்தான் தேடணுமா? அதை மட்டும் நாம சுருக்கமா ஒரு 5 நிமிஷத்துல பார்த்துட்டு நாம ஜெபித்து முடிக்க போகிறோம். இப்ப தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாம எதற்காக தேடணும்னு சொன்னாரு, புரியுதா? அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை மட்டும்தான் தேடினா இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன் இவைகள் எல்லாம் நம்மளை தேடக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் மட்டும்தான் பிசாசு நமக்கு கொடுக்க முடியாது. வேற எல்லாத்தையும் பிசாசு நமக்கு கொடுத்துருவான். சாப்பாடை கொடுத்துருவான், உடையை கொடுத்துருவான், பணத்தை கொடுத்துருவான், வீடை கொடுத்துருவான், எல்லாவற்றையும் நமக்கு பிசாசால கொடுக்க முடியும். பிசாசால கொடுக்கக்கூடிய ஒன்றை நீங்க தேட வேண்டாம். பிசாசு அவனால கொடுக்க முடியக்கூடிய ஒன்றை நீங்க தேடாதுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. தேவனுடைய ராஜ்யம் என்னது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். நமக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். என்னது அது? நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள், உபவாசங்கள், ஆவிக்குரிய கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய நீதி, இவைகளை நம்ம தேடுகிற பொழுது இதையெல்லாம் யாரும் பிசாசு கொடுக்க முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு கொடுக்க முடியாததை நீங்க தேடுங்க. இந்த உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அதை நீங்க தேடுங்க. எதை தேடணும்? உலகத்தால் கொடுக்க முடியாததை தேடணும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. ஆண்டவர் சொல்கிறார், நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். அப்போ ஜீவனை யாரு கொடுக்க முடியும்? ஆண்டவர் இயேசு கர்த்தர் கொடுக்க முடியும். பிசாசு என்ன பண்றான்? அவைகளை கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அப்போ கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன் கொடுக்கிறது எப்படி இருக்கும்? அது கொலை பாதகமாகவும் அழிவை கொண்டு வருகிறதாகவும் தான் இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பிசாசால கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க தேட வேண்டாம். ஆமென். இப்போ நமக்கு சந்தேகம் வரும், பிசாசு எப்படி கொடுக்கிறான்? உண்மையிலே கொடுக்க முடியுமா? அவன் நமக்கு கொடுப்பானா அப்படின்னு நம்ம பார்த்தா, பிசாசு இயேசுவுக்கே கொடுத்தான். நம்ம முன்பு அதிகாரத்துல பார்க்கும்போது இயேசுவானவர் 40 நாள் உபவாசம் ஜெபத்தை முடிச்சிட்டு வந்த உடனே அவர் எப்படி இருந்தாரு? டயர்டாகி பசி அடைந்தவரா இருந்தாரு. 3ஆம் அதிகாரம் தானே? ஆமா, 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே முதலாக பார்த்தா, இயேசுவானவர் 40 நாள் உபவாச ஜெபத்தை முடிச்சிட்டாரு. ஆமென். 40 நாள் உபவாச ஜெபத்தை முடிச்சிட்டு அவர் வருகிற பொழுது அவருக்கு பசி உண்டாயிட்டு. 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு பசி உண்டாயிட்டு. இப்போ அவருக்கு ஒரு தேவை இருக்கு. என்ன தேவை? பசி. மாம்சத்துல ஒரு பசி இருக்கு. இதைத்தான் பிசாசு பயன்படுத்துறான். இன்னைக்கு நமக்கு ஒரு தேவை, இந்த உலகத்துல ஒரு தேவை இருந்துச்சுன்னா அந்த தேவையை பயன்படுத்தி தான் பிசாசு உள்ள வருவான். எப்போ? ஜெபித்ததுக்கு பிறகு. இயேசுவானவர் ஜெபிக்கிறதுக்கு முன்ன பிசாசு வரல. இப்போ நம்ம ஜெபித்து அவரு 40 நாள் உபவாசத்தை ஜெபித்து முடிச்சுட்டு போனாரு. நம்ம இங்க உபவாச ஜெபத்தை முடிச்சுட்டு ஒரு வேலைக்காக, ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபித்து முடிச்ச போது அதை குறித்த ஒரு தேவை நமக்கு இருக்கும்.
இப்போ அந்த தேவையை யார் கொண்டு வருவா? பிசாசு கொண்டு வரான். தேவனுக்கு இயேசுவுக்கே தேவை இருந்துச்சு. என்ன தேவை இருந்துச்சு? அவருக்கு பசி உண்டாயிட்டு, அவருக்கு அப்பம் தேவைப்பட்டுச்சு. ஆனா அந்த அப்பத்தை கொண்டு வந்தது யாரு? யாரு? பிசாசு. பிசாசு எப்படி கொண்டு வரானா, அவருடைய தேவையை அறிந்தவனாய் ஒரு கல்லை எடுத்து, கல்லை பார்த்து இந்த கல்லு அப்பமாகும்படி செய்யும். ஆமென். இப்போ இதை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அப்பம் உண்டாக்குவதற்கு என்ன தேவை? மாவு, கோதுமை, இதுதானே தேவை. ஆனா பிசாசு எதை கொண்டு கொடுக்கறான்? கல்லை கொண்டு கொடுக்கறான். கல்லை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஆனா தேவை என்னது? அப்போ அவன் எதை சொல்றான்? உன் தேவை அப்போ. அப்பத்தை நான் தாரேன். எது மூலமா? கல்லு மூலமா. ஆண்டவரே சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டான். கல்லுக்கு அப்பத்துக்கு சம்பந்தமே இல்லை. அப்படிதானே? ஆனா அவருக்கு பின்னாடி வசனங்கள் மூலமா அவர் ஜெயித்தாரு. ஆனா அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அந்த அப்பத்துக்கு தேவையானதை அவன் கொடுக்கல, தேவை இல்லாததை கொடுத்தான். எப்படி? தேவையில்லாததை கொடுத்துட்டு இதை என்ன பண்ணணும்? அப்பமாக்கும். இதுதான் பிசாசு இன்னைக்கு நமக்கு செய்கிறதான ஒரு தந்திரம். நாம ஜெபித்து முடித்த போது நமக்கு ஒரு தேவை இருக்கும். என்ன தேவை? உலக பிரகாரமாக எதுவா வேணாலும் இருக்கிறான். ஒரு உதாரணம், அப்பத்தையே வச்சிடுமா? அப்பம் தேவைன்னா அதுக்கு என்ன வேணும்? மாவோ கோதுமையோ வேணும். கோதுமையை எடுத்து அல்லது அரிசி எடுத்து அரைத்து அது மூலமா மாவு உண்டு பண்ணி மாவுனால அப்பத்தை செய்வோம். ஆனா பிசாசு என்ன பண்றான்? கல்லை எடுத்துக்கொண்டு தாரான். தந்துட்டு சொல்றது என்னது? உன் தேவை என்னது? அப்பம். உன் தேவை என்னது? உலகத்துல ஒரு ஏதோ ஒரு பொருள், அதை நீ இது மூலமா செஞ்சுக்க. அப்போ நம்ம ஜெபித்து முடித்தவுடனே, நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம ஜெபித்து முடித்த உடனே வருகிற ஆசீர்வாதம் அது யார் கொண்டு வருகிறார் என்பதை நாம நிதானித்து அறியணும். இது உண்மையாகவே நம்ம ஜெபித்தது எதற்காக ஜெபித்துக்க? ஒருவேளை நமக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னு வச்சுருங்க. 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. நாம கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஜெபிக்கிறோம், உபவாசித்து ஜெபித்தாச்சு. இன்னைக்கு ஜெபித்து முடித்த உடனே வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. அந்த 2 லட்சம் ரூபாய் பண தேவையை சந்திக்கப்படுவதற்கான ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. நாம என்ன நினைப்போம்? நம்ம இப்பதான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கோம், அப்போ இது கர்த்தர் உண்டு பண்ண வழின்னு நினைச்சிருவோம். அப்போ கர்த்தர் உண்டு பண்ண வழி எது? பிசாசு கொண்டு வருகிற வழி எது? நீ நம்ம எப்படி நம்ம பிரித்து அறிவது? அதை அறிஞ்சிட்டோம்னா நம்ம இந்த இப்படிப்பட்ட சோதனைகள்ல ஈஸியா ஜெயிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சிருங்க. இப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வருத்தம் இருக்காது, வேதனை இருக்காது. அவர் எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா அந்த ஆசீர்வாதம் பூரணமா இருக்கும், நீடித்த நாட்களாய் இருக்கிற ஆசீர்வாதமா இருக்கும். அவரே சொல்றார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு ஆசீர்வாதத்தை தந்துட்டு அவர் சமாதானத்தை எடுத்து போட மாட்டாரு. ஆனா பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, நீங்க வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தேவையா, உங்களுக்கு கடன் கொடுக்குறேன்னு ஒரு கடன்காரனே வந்து நிற்பான். அல்லது நகை அது வரைக்கும் திறக்கப்படாத பேங்க்ல இருந்து உங்களுக்கு லோன் வந்து கொடுக்குற மாதிரி வந்து நிற்பான். நீங்க என்ன நினைப்பீங்க? இவ்வளவு நாளும் லோனுக்கு சுத்தி சுத்தி அலைஞ்சு பார்த்தேன், இந்த பேங்க்காரன் லோனே கொடுக்கல. இப்ப பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே லோன் கிடைக்குது. லோன் கிடைச்சா அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமா? நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு தேவையானது அப்பம், பணம். கொண்டு வரது யாரு? பிசாசு. எதை கொண்டு வரா? கல்ல கொண்டு வரா. நாம என்ன நினைக்கிறோம்? ஸ்தோத்திரம், இது நம்முடைய தேவைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு இப்ப இந்த லோனை எடுத்துட்டு வச்சிருங்க, அல்லது உங்க நகையை கொண்டு அடகு கடையில வச்சுட்டு வச்சிருங்க. என்ன நடக்கும்? அடுத்தது வேதனை. ஆமென். அடுத்தது நீங்க அதை மீட்கிறது வரைக்கும் உங்களுக்கு சமாதானமே இருக்காது. லோனு போட்டவன் அவன் முடிஞ்சு அவன் பிள்ளை கட்டிட்டு இருக்கு, லோனு அடைக்கவே முடியல. இப்படிப்பட்ட இது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் கொடுக்கிற என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு அந்த பணத்துக்கு தேவையான பலனை தருவாரு, வேலையை தருவாரு. ஆமென். அது ஒரே நாள்ல வந்து சேராது. 2 லட்சம் ரூபாய் பணம்னா ஒரே நாள்ல வந்து சேராது. ஒருவேளை 2 மாசமா 3 மாசமா நீங்க சேர்ப்பீங்களா இருக்கலாம். ஆனா அந்த ஆசீர்வாதத்துல என்ன இருக்கும்? ஆமென். ஒரு சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது. நீங்க கிளியரா புரிஞ்சுக்கலாம். வேதனை இல்லாம ஒரு ஆசீர்வாதம் வரும்னா அது கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆமென். நீங்க எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் அதை பெற்றதுக்கு பிறகு அதன் மூலமாக ஒரு வேதனை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்ல. அல்லேலூயா. இதுல என்ன ஒண்ணுன்னா, இந்த அப்பத்துக்காக இவன் பிரயாசப்படுறது ஒரு பிரயாசம் இருக்கு தெரியுமா? இப்போ கோதுமையோ அரிசியோ அவன் இடித்து பிழிந்து மாவாக்கி அதற்கு பிறகு பண்ண, அது ஒரு பிரயாசம் தானே, வேலை தானே. இப்ப வேலை செய்து என்ன பண்றான்? ஒரு அப்பத்தை உண்டு பண்றான். இது அவனுக்கு திருப்தி அளிக்கிறது. ஆனா இதே அப்பத்துக்காக ஒருத்தன் கல்ல என்னதான் இடித்தாலும் பிழிஞ்சாலும் மாவு வருமா? ஆனா உழைப்பு எவ்வளவு அதிகமா இருக்கு. ஒரு கல்லை உடைக்கணும்னா எவ்வளவு உழைப்பு, அப்படிதானே? அப்போ இந்த பிசாசு என்ன பண்றான்? அவனுடைய முழு பலத்தையும் அவன் வேலையில ஈடுபடுத்தணும், ஆனா அதனால பிரயோஜனமும் இருக்காது. இதுதான் பிசாசுடைய தந்திரம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்க தேடுகிற பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதே அதிகாரத்துல அடுத்தது பாருங்க. இப்ப சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படிப்பட்ட காரியங்களை நல்லா புரிஞ்சுடுவாங்க. இது யாருனால வரக்கூடிய ஆசீர்வாதம் இல்ல,
தேவனிடத்துல இருந்து வருகிற ஆசீர்வாதம் இல்லைன்னு புரிஞ்சு இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டாக் பண்ணிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவன்ட்ட பிசாசு நெருங்க முடியாதுன்னு பிசாசுக்கு தெரியும். இவன் கரெக்டா இருக்க, இவன் ஜெபத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறான், கரெக்டா சர்ச்சைக்கு போறான், கரெக்டா உபவாச ஜெபம் இருக்கலாம், இவனுக்கிட்ட கரெக்டா நம்ம போய் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி தெரிஞ்சுட்டு அடுத்த பாருங்க, பிசாசு இயேசு கிட்ட வந்து சொல்றான், இங்க கொண்டு போறான், அவரை உப்பரிக்கையில கொண்டு போறான். இது எங்க கொண்டு போறான்? ஆலயத்தின் உப்பரிக்கையில, தேவாலயத்திலேயே அவனுக்கு ஒரு உயர்வு வரும் பாருங்க. எங்க வருது? தேவாலயத்திலேயே. இதே இது லூக்கா 4ஆம் அதிகாரத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவனை எருசலேமில தேவாலயத்துல கொண்டு வந்து தேவாலயத்தின் உப்பரிக்கை வேற 3 விதமா பிரித்து சொல்லப்பட்டிருக்க பரிசுத்த நகரத்துக்கு. இப்ப பரிசுத்த நகரத்துல நம்முடைய திருச்சபை, நம்முடைய குடும்பம், இது எல்லாமே ஒரு பரிசுத்த ஸ்தலம். நம்ம ஜபிக்கிற இடங்கள் எல்லாமே என்னது? பரிசுத்த ஸ்தலம். இப்ப நம்ம ஆலயத்துல வந்து ஜபிக்கிறோம்னா இது ஒரு பரிசுத்தவான்கள் கூடுகிற பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமுள்ள ஒரு இடம். இங்க உங்களை எங்க கொண்டு போறான்? உப்பரிக்கையில கொண்டு போறான். எங்க? ஒரு உயர்ந்த இடத்துக்கு. ஸ்தோத்திரம். எங்க கொண்டு போறான்? உயர்ந்த இடத்துக்கு. அவன் அதுவரை எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதம். எப்படி? எந்த உழைப்பும் இல்ல, எதுவுமே இல்ல. எங்க போயிட்டான்? வந்த உடனே அடுத்த நாள் எந்த மாதிரி பிரசங்கம் பண்ண வந்துட்டான். அல்லேலூயா. உண்மைதானே? அப்போ அவனுக்கு எந்த உழைப்பும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு உயர்ந்த இடத்துக்கு, ஒரு உப்பரிக்கை மேல போகணும்னா எப்படி போகணும்? அவர் எங்க இருக்கிறாரு? வனாந்திரத்துல இருக்கிறார் இயேசு. ஆமென். வனாந்திரத்துல இருந்த இயேசுவை எங்க கொண்டு வந்துட்டான்? உப்பரிக்கையின் மேல கொண்டு வந்துட்டான், தேவாலயத்தின் உப்பரிக்கை மேல. ஆனா ஒரு மனிதன் தேவாலயத்து உப்பரிக்கையில வரணும்னா அவன் எப்படி வரணும்? முதல்ல வனாந்திரத்திலிருந்து அவன் நகரத்துக்குள்ள வரணும். அதுக்கே ஒரு பெரிய டைம். அவன் நடந்து வரணுமோ, ஓடி வரணுமோ, குதிரையிலயோ, ஒட்டகத்திலயோ, எப்படியோ ஏறி வரணும். அது ஈஸியா வர முடியாது. ஆமென். இப்போ வந்துட்டு ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கணும். எங்க? தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா அவன் சாதாரணமா பிரவேசிக்க முடியாது. தன்னை சுத்திகரித்துக் கொண்டாதான் தேவாலயத்துக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. அப்போ தேவாலயத்துக்குள்ள ஒரு மனிதன் வரணும்னா அவன் அடுத்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு? சுத்திகரிப்பு செய்ய வேண்டியது இருக்கு. சுத்திகரிப்பு செஞ்சாலும் பலிபீடத்துல ஒருத்தன் ஏறணும்னா, உப்பரிக்கையில ஒருத்தன் ஏறணும்னா எல்லா ஜனங்களாலும் நற்சாட்சி பெற்றவனா இருந்தா மட்டும்தான் தேவாலயத்து உப்பரிக்கை மேல வர முடியும், பலிபீடத்தின் மேல வர முடியும். அல்லேலூயா. ஆனா இது எதுவுமே இல்லாம எது பிசாசு கொண்டு வருகிற ஆசீர்வாதம், எது மனிதர்களால் வருகிற ஆசீர்வாதம், எது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அதுதான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். நம்ம பிரித்து அறிந்து கொள்ளணும். எப்படி? நம்ம தெரிஞ்சிருக்கணும் இந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது, யார் கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ இது எதுவுமே இல்ல. ஒரு காத்திருக்கிறது இல்ல, ஒரு ஜெபம் இல்ல, ஒரு விழித்திருக்கிறது இல்ல, ஒரு கூட்டமும் கிடையாது, ஒரு உபவாசம் கிடையாது. ஸ்தோத்திரம். எந்த மினிஸ்ட்ரியும் பயன்படாத ஒரு நபரு ஸ்தோத்திரம் எங்க வந்துட்டா? நேரா பலிபீடத்துக்கு வந்தாச்சு. அல்லேலூயா. வனாந்திரத்துல இருந்த இயேசுவை எங்க? ஆலயத்து உப்பரிக்கைக்கு மேல கொண்டு வந்துட்டான் பிசாசு. அல்லேலூயா. இயேசுவையே உப்பரிக்கை மேல கொண்டு வந்தானா நம்மளால ஈஸியா கொண்டு வரலாம் பிசாசு. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆலயத்துல, தேவாலயத்துல, பரிசுத்த திருச்சபையில அவருக்கு வந்திருக்கிற உயர்வு இது ஆண்டவர் கொடுத்த உயர்வு. அல்லேலூயா. அப்படிதான் நாம நினைக்கிறோம். ஆனா இயேசுவையே எங்க பரிசுத்த நகரத்து தேவாலயத்து உப்பரிக்கிற பிசாசு கொண்டு வர முடியும்னா உங்களையும் என்னையும் ஈஸியா கொண்டு வரலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பச்சை மரத்துக்கு நான் பச்சை மரம், என்னையே இவைகளை எல்லாம் செய்வார்களே, ஆனால் பட்ட மரமாகிய உங்களை எல்லாம் என்ன செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா. அப்ப பிசாசு இயேசு கிறிஸ்துவையே ஆலயத்தின் உப்பரிக்கை மேல கூட்டிட்டு போயிட்டான்னா உங்களை என்ன கூட்டிட்டு வர்றது ரொம்ப ஈஸியான காரியம். அல்லேலூயா. இப்போ இது யார் கொண்டு வருகிறார் என்பதை அறிந்து கொள்வது, நீங்க உண்மையாகவே காத்திருந்து ஒரு டைம் எல்லா ஜெபங்களையும் கலந்து கொண்டு எல்லா மாதிரி இருந்து நீங்க ஒரு உயர்வுக்கு வருகிற பொழுது இது யார் கொண்டு வருகிறது? தேவனால வருகிறது. இல்ல நீங்க எதுவுமே இல்ல, திடீர்னு வனாந்திரத்துல இருக்கிற ஒரு நபர் உப்பரிக்கையில வந்துட்டாருன்னா அது அடுத்தது என்ன சொல்றான் பிசாசு? எதுக்கு அவரை உப்பரிக்கைக்கு கொண்டு வந்தது? உன்னுடைய வீழ்ச்சிக்காக, உன்னை கீழே தள்ளுவதற்காக. அல்லேலூயா. பிசாசு ரொம்ப டேலண்டா ஒருத்தனை உயர்த்தி எந்த இதுவுமே இல்லாம கீழே இருக்கிற ஒருவனை, வனாந்திரத்துல இருக்கிற ஒருவனை தூக்கி கொண்டு வந்து எங்க? ஆலயத்தின் உப்பரிக்கை மேல நிறுத்திட்டு சொல்றான், தலை பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம் அடுத்தது கீழே குதிக்கிற மாதிரிதான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். எது பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம், எது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க இந்த உலக ஆசீர்வாதத்தை தேடாதுங்க, அவன் எனக்கே இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி காலத்துல எல்லாம் கொடுத்துருக்கான். அதனாலதான் பின்னாடி ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு என்ன பார்த்தே என்ன சொல்லிட்டான், இதெல்லாம் உமக்கு தாரேன்னு சொல்லிட்டான். அதனால நீங்க உலகத்தில் உள்ளவைகள் மேல விருப்பம் வைக்காதுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேற எல்லாத்தையும் பிசாசு கொடுத்துருவான். ஆனா நீங்க அதை பெற்றுட்டா அடுத்தது அப்படியே இருக்கட்டும், இவன் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டு விட மாட்டான், அடுத்து உங்களை கீழே குதிக்க சொல்லுவான்.
அல்லேலூயா. நீங்க கீழே குதிக்கணும். இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரரும் சரி, வீடுகளிலும் சரி, குடும்பங்களிலும் சரி, நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து கிடக்கிறதுக்கான காரணம் இதுதான். இது யார் மூலமாய் வந்த ஆசீர்வாதம், அது எப்படி நம்ம பெற்றுக்கொண்டோம், அது அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. ஒரு காலகட்டத்துல அவங்க என்ன பண்றாங்க, பிசாசு கீழே குதின்னு சொன்னா என்ன பண்ணிடுறாங்க. அதுல வேற ஒரு கேள்வி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அல்லேலூயா. இப்ப நம்ம கிட்ட என்னன்னாக்கி, நீ தேவன் மனுஷன் தானே, நீ பிரசங்கம் பண்ற, நீ முன்ன ஜெபங்களை நடத்துற, எல்லாம் செய்யற, கூட்டங்களுக்கு வர, ஒழுங்க வர, மற்றவர்கள் யாரும் வராத கூட்டங்களுக்கு எல்லாம் நீ வர. என்ன உபவாச ஜெபத்துக்கு யாருமே வரதில்ல. யார் வரும்? நம்ம ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வரோம். நம்ம யாரு? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவானே ஆனால் பரிசுத்தவானு தான் கீழே குதிக்கணும். பரிசுத்தம் இல்லாதவன் குதிக்க மாட்டான். அல்லேலூயா. இப்ப நமக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், இப்ப பிசாசு நல்லா பயன்படுத்திட்டு, நீ பரிசுத்தவான் தானே, நீ ஜெபிக்கிறவன் தானே, நீ துதிக்கிறவன் தானே, ஆராதிக்கிறவன் தானே, நீ என்ன பண்ணு, கீழே ஆமென் சோதனை, கீழே குதி. அல்லேலூயா. அதே அதிகாரத்துல அடுத்தது ஒரு சோதனை அவருக்கு இருக்கு. இப்போ உயர்ந்த மலைக்கு மேல கொண்டு விடுறான் பிசாஸ். யார? இயேசுவ மலையின் உச்சியிலே. இப்போ 2 இடத்துல நாம பார்த்து கவனமா இருந்து தப்பிட்டோன்னு வச்சிருங்க. இப்போ முதல் காரியம் உலகத்திற்குள்ள, அது வேற எங்க, நம்ம தேவைகளை பயன்படுத்தி உள்ள வர பிசாசு. அதை நம்ம எப்படியோ ஜெபித்து தந்திரத்தை அறிந்து கொண்டு ஜெயிச்சிட்டோம். இப்போ பிசாசுக்கு நல்லா தெரியுது, உலக காரியத்தை இவன் பயன்படுத்தி, இவன் தேவைகளை பயன்படுத்தி இவனுக்குள்ள நுழைய முடியாது. இப்ப என்ன பண்ணுவான், இவன் போக்குறியா வீடு, நம்ம போக்கு என்னது, கரெக்டா ஜபத்துக்கு போகணுமா, சரி போட்டோம். இப்ப இங்கே திருச்சபைக்குள்ளேயே நம்மள ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்றான், வீழ்த்த பாக்குறான். திருச்சபையில ஒழுங்கு ஜெபம் பண்றவங்க விழுந்துட்டாங்க, ஒழுங்கா வர்றவங்க விழுந்துட்டாங்க. இந்த வீழ்ச்சி நமக்கே தெரியாது. அல்லேலூயா. எல்லாரையும் மாதிரிதான், இதை விட நல்லா ஜெபம் பண்ணி நல்லா எல்லாருக்கும் முன்மாதிரியா இருந்த நாம ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணிட்டோம், குதிச்சிட்டோம் கீழே. அல்லேலூயா. இப்போ இதையும் என்ன பண்றாங்கன்னா பார்த்து, இது பிசாசு கொண்டு வருகிற தந்திரம்னு சொல்லிட்டு கவனமா இருந்து ஜெபித்து எல்லா கூட்டங்களில் கலந்து கொண்டு ஒரு விடுதலையை, ஒரு ஜெயத்தை பெற்றுட்டாங்கன்னு வச்சிருங்க. இப்போ பிசாசுக்கு வேற வழியே இல்ல. என்ன பண்ணணும், உங்களை என்னை எப்படியாவது கீழே தள்ளணும். அல்லேலூயா. இப்போ குடுன்னுட்டு கொடுத்துட்டே இருக்கான். என்ன கொடுக்குறான், ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா. உயர்ந்த மலைக்கு மேல கொண்டு போயிட்டான். கொண்டு போயிட்டு உலகத்தில் உள்ள சர்வத்தையும் சுத்தி காமிக்கிறான். எல்லாவற்றையும் சுத்தி காமிச்சு, அதனுடைய மகிமை எல்லாவற்றையும் சுத்தி காமிச்சு இயேசுகிட்டே சொல்றான், இவை எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. உண்மையிலே அதெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த உலகம் இதெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? பிசாசுக்கு தான். ஏன்னா ஆதாம் ஏவாள்கிட்ட கொடுத்ததை அவங்க வித்துட்டாங்க. ஒருவேளை அந்த இடத்துல இயேசு சொல்லும் போது இவன் பொய் சொல்லியிருந்தா பிசாசுக்கு அவர் திருப்பி மறுமொழி என்ன சொல்லிருக்கணும், பொய் சொல்லாத பிசாசே அப்பால போயின்னு சொல்லியிருக்கணும். அவர் பொய் சொல்லாத நீட்டு அவருக்கு திருப்பி சொல்லல. ஏன் சொல்லலைன்னா, உண்மையாகவே எல்லாத்தையும் பிசாசு அபகரித்து கொண்டான். ஆதாம் ஏவாள் இடத்துல இருந்த உரிமையை யாரு, பிசாசு அபகரித்து கொண்டான். இப்போ உயர்ந்த மலையின் உச்சியில கொண்டு போயிட்டு சொல்றான், ஒரு முறை சாஷ்டாங்கமா விழுந்து என்னை பணிந்து கொள்ளும், என்ன பண்ணுவேன், எல்லாம் உனக்கு தருவேன். இப்போ நமக்கு உலகத்துல உள்ள எல்லாவற்றையும் நம்ம முன்ன கொண்டு வந்து காமிப்பான். அல்லேலூயா. காமிச்சிட்டு இப்போ நம்ம வேற எல்லாத்துலயும் நம்ம ஜெயிச்சிருவோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம இப்போ ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்தாச்சு, நம்ம கீழே இறங்க நமக்கு என்ன முடியாது, கேவலம், வெட்கம், அவமானம். கார்ல போனவன் அடுத்த நாள் சைக்கிள்ல போனா என்ன ஆகும், அப்படிதானே? பிளைட்ல போனவன் அடுத்த நாள் பஸ்ல போனா என்ன ஆகும்? இப்போ இதற்காகவே இப்போ எல்லாரையும் மாதிரி பக்கத்துல பெரிய வீடு கட்டியாச்சு, இப்ப நானும் கட்டணும். பக்கத்து வீட்டுக்காரன் காரை வாங்கிட்டான், நமக்கும் வேணும். ஏன்னா நான் அவனை விட பெரிய ஆளு. உண்மைதானே? இப்ப ஒரு பெரிய மலையின் உச்சி மேல நான் வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல இருந்து இறங்க முடியாத நிறைய ஆட்கள் தான் விழுந்து போகிறது. அல்லேலூயா. இப்போ பிசாசு கொண்டு வருகிற தந்திரம், இந்த இடத்துல நம்ம சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளுன்னு சொல்லும் போது நம்ம யாரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்கிறது இல்லை. அதுக்கு பிசாசு நம்ம முன்ன வந்து நிற்கிறது இல்லை. இப்போ எது தேவையில்லையோ அதை தேவையாக நினைத்து, அதான் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளில் விழுந்து போனோம்னா நம்ம என்ன பண்றோம், சாஷ்டாங்கமாய் விழுந்து அவைகளை பணிகிறோம். நம்ம தேவைக்காக ஒரு பொருளை வாங்குவது நல்லது. நமக்கு வீடு தேவை, பொருள் தேவை, வண்டி வாகனம் எல்லாமே தேவை, அதை ஆண்டவர் கொடுப்பார். ஆனா தேவை இல்லாம பக்கத்து வீட்டுக்காரன் வச்சிருக்கான், நான் பெரிய ஆளு, நான் இனிமே நடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை வாங்கணும்னா அதுதான் நம்முடைய கண்களின் இச்சை. நம்ம இச்சையினால விழுந்து போகிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ணணும், உலகத்தை நீ நேசிக்காத, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா. ஏன்னா இது எல்லாத்தையும் பிசாசால கொடுக்க முடியும். நீ மற்றவன்ட்ட இருக்குன்னு நீ திரும்பி பார்த்து அதை வாங்கினேன்னா அதனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஸ்தோத்திரம். நான் சண்டிகர்ல இருக்கிற பொழுது எல்லா பசங்களுமே லேப்டாப் வச்சிருப்பானுங்க. அப்போ எனக்கு லேப்டாப் யூஸ் பண்ண தெரியாது. எல்லா பசங்களையும் பார்த்தோம்னா எனக்கு ஆசை வந்துட்டு, நம்ம எல்லாரும் வச்சிருக்கா, நம்ம மட்டும் சும்மா இருக்குதா, நானும் போய் லேப்டாப் வாங்கிட்டு வந்துட்டேன்.
வாங்கிட்டு வந்து அடுத்த கொஞ்ச நாள்ல எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் வந்து பேக்ல போட்டுட்டு வந்தவன் இன்னும் பேக்ல தான் கிடக்கு. இல்லையா? வேலையை விட்டுட்டு வந்தாச்சு, வருஷங்கள் 10 வருஷத்துக்கு ஆயாச்சு. இப்போ அடுத்தவங்க பார்த்து வாங்கினா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. இல்லையா? இப்போ கர்த்தர் கொடுக்க இருக்கும் தேவை. உனக்கு 5 ரூபாய் தேவை இருந்தா 5 ரூபாய் கொடுப்பாரு. 50 லட்சம் தேவை இருந்தா 50 லட்சம் கொடுப்பாரு. 50 கோடி தேவை. உனக்கு தேவை எதுவோ அதை ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா தேவை இல்லாதத பக்கத்து வீட்டுக்காரன் வச்சிருக்கான், என்னால இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லி இச்சையினால அதை பெற்றுக் கொண்டோம்னா அதுதான் பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம். இல்லையா? அவன் இச்சையை கொண்டு வருவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்படிப்பட்டவைகள் மேல உங்க சிந்தனைகளை செலுத்தாதுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க.